Hello students, welcome to BE Math Tamil channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற மாடல் Lagrange's methodல cos AX அப்படிங்கிற மாடல்ல சம்ம பார்க்க போறோம். ஓகே, நம்ம சம்ம பார்ப்போம். Solve x plus 1 the whole square d square plus x plus 1 d plus 1 of y equal to 4 cos log of x plus 1. இதுதான் நமக்கு கொடுத்திருக்கிற sum. இது வந்து ரொம்ப important questions. University question paperல 3-4 times கேட்டிருக்காங்க. Solution. நம்மளுக்கு சம்மே இவங்க இந்த மாடலில் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. டி ஸ்கொயர் டின்ட்டுன்னு புட் எக்ஸ் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு இ பவர் இசட். அப்போது லாக் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு இசட். இங்கே வந்து நம்ம எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா இங்கே எங்கேயுமே எக்ஸ் இல்லை. லாக் எக்ஸ் ப்ளஸ் 1 தான் டைரெக்டாக இருக்குது. அடுத்தது எக்ஸ் ப்ளஸ் 1 ஆஃப் d is equal to இதனோட கோஎஃபிஷியன்ட் 1, அப்போ 1 into d dash d dash. அதே மாதிரி x plus 1 the whole square d squared is equal to a squared 1 squared, அப்போ அதே தான் வரும் d dash into d dash minus 1. இதுதான் வரும் இதுலையும். இப்போ கொண்டு போய் நம்ம ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். சப்ஸ்டியூட் பண்ணோன்னா d dash into d dash minus 1 plus d dash plus 1 of y equal to 4 cos log x plus 1க்கு பதிலா z. So d dash square minus d dash plus d dash plus 1 of y equal to 4 cos z. ஓகேங்களா? இப்போ minus d dashும் plus d dashும் கேன்சல் ஆகிடும். அப்போ நமக்கு இருக்கிறது d dash square plus 1 of y equal to 4 cos z. Therefore, the auxiliary equation is m squared plus 1 equal to 0. So, m squared is equal to minus 1. m is equal to plus or minus root minus 1. So, m is equal to plus or minus I. இதுதான் நம்மளுக்கு வந்திருக்க ரூட். இப்போ நம்மளுக்கு ரூட் என்ன வந்திருக்கு? இமேஜினரி அப்படின்னு வந்திருக்கு. இப்போ இதுக்கு நம்ம வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் போட போகிறோம். காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் என்ன வரும்? த ரூட்ஸ் ஆர் இமேஜினரினா காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் இ பவர் ஆல்ஃபா எக்ஸ் இன்ட்டு ஏ காஸ் பீட்டா எக்ஸ் ப்ளஸ் பி சைன் பீட்டா எக்ஸ். இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் இஸ் ஈக்குவல் டு இ பவர் ஆல்ஃபா எக்ஸ். ஆல்ஃபாங்கிறது இங்கே 0, அப்போ இ பவர் 0 1, அதை போட வேண்டிய அவசியமே இல்லை. அடுத்தது ஏ காஸ் பீட்டாக்கு பதிலாக 1 இருக்குது, அப்போது 1 இசட் ப்ளஸ் பி சைன் இசட். இப்போ நம்மளுக்கு சிஎஃப் என்ன வந்திருக்கு? ஏ காஸ் இசட் ப்ளஸ் பி சைன் இசட். தட் இஸ் சிஎஃப் ஈக்குவல் டு a cos zக்கு பதிலாக என்ன இருக்கு? log of x plus 1 plus b sin log of x plus 1. இதுதான் நம்மளோட காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்க போகிறோம். காம்ப்ளிமெண்ட்ரியும் எக்ஸில் கன்வெர்ட் பண்ணி வச்சாச்சு. இப்போ பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்கலாம். pi is equal to 1 by f of d என்ன வந்தது? d dash square plus 1 வந்து into 4 cos z. இது என்ன மாடலில் இருக்குது? cos ax அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அப்போது ரீப்ளேஸ் d ஸ்கொயர்ட் பை என்ன போடணும்? மைனஸ் 1 ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர். ஏங்கிறது இங்கே 1. அப்போது மைனஸ் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 இன்ட்டு cos z. இங்கே என்ன போட்டிருக்கோன்னா ரீப்ளேஸ் d
t by minus 1 the whole squared போட்டிருக்கோம். So which is equal to minus 1 the whole squared அப்படின்னு போட்டோம்னா minus 1 plus 1 0 ஆயிடும். அப்போ 4 into 1 by 0 into cos z. Ordinary rule fail. அப்போ next என்ன பண்ணணும்? e power ax மாடலே தான். x into f dash of d. d dash square differentiate பண்ணா 2d dash 1 பண்ணா 0 into cos z. ஸோ இப்போ என்ன பண்ணணும் நம்ம இதில் 4 2 கேன்சல் ஆகிட்டோன்னா 2x into 1 by d dash of cos z. அதாவது இன்டகிரேட் பண்ணணும்னு அர்த்தம். நம்மளுக்கு எல்லாம் தெரியும் இன்டெக்ரல் ஆஃப் cos z dz என்னது? that is sin az. cos az பண்ணா sin z integrate பண்ணா cos z பண்ணா sin z. So which is equal to 2. இதே மிஸ்டேக் தான் நான் இப்போ பார்த்தாலும் பண்ணுறேன், சாரி. எக்ஸ்னே போடுறேன் இங்கே போடுறத மட்டும். ஸோ நம்ம இங்கே என்ன போடணும்? 2z இன்ட்டு இங்கே z இன்ட்டு வரும். ஸோ 2z இன்ட்டு 1 by d dash of cos z போட்டிங்கன்னா 2z into sin z. இதுதான் நம்மளோட பர்டிகுலர் இன்டெக்ரல். ஆக்சுவலி இதை நம்ம எக்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஸோ pi is equal to 2 into zக்கு பதிலாக நம்ம என்னன்னு போடுவோம்? zக்கு பதிலாக x plus 1 அப்படின்னு வச்சோமா? ஸ்டார்டிங்லேயே put x plus 1 is equal to e power z. z is equal to log 1 plus x அப்படின்னு போட்டோம் நம்ம. ஸோ இப்போ pi is equal to 2 log of x plus 1 1 plus x எல்லாமே சேம் தான். கொஷினில் வந்து x plus 1 இருந்தது, ஸோ அதையே இங்கேயும் எழுதிக்கிறேன் நான். log of x plus 1 2z into sin z. sin log of x plus 1 எல்லாமே பாருங்கள் மல்டிப்ளிகேஷன் தான் இது எல்லாத்துக்குமே. that is log of x plus 1 sin தீட்டாக்கு பதிலாக x plus 1 இருக்கு. சரிங்களா? இதுதான் நம்மளோட பர்டிகுலர் இன்டெக்ரல். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஜென்ரல் சொல்யூஷன் எழுத போகிறோம். therefore the general solution is y equal to cf plus pi. that is y equal to cf என்ன வந்தது? நம்மளுக்கு 1 வந்ததா? அப்போ ax plus b into e power mx போட்டிருப்போம். அப்போது நம்ம அதுக்கு என்ன போட்டோம்னா a cos log x plus 1 y equal to a cos log of x plus 1 plus b sin log of x plus 1 into x plus 1 a cos log x into e power அங்கே 0 வந்தது, அதனால் அது 1 அது வரல. ஸோ இது ப்ளஸ் பர்டிகுலர் இன்டெக்ரல் என்ன இருக்குது? ப்ளஸ் a cos log x plus 1 plus b sin log x1 plus 2 into log x plus 1 into sin log of x plus 1. இதுதான் நம்மளோட ஜென்ரல் சொல்யூஷன். நெக்ஸ்ட் மாடல் இதே தான் சைனில் இருக்குது, அதுக்கு பதிலாக sin z அப்படிங்கிற மாதிரி வரும். இதுவும் வந்து யூனிவர்சிட்டி கொஸ்டின் தான். சால்வ் 1 plus x the whole square into d squared y by dx square plus
1 plus x into dy by dx plus y equal to 2 sin log of x plus 1. இதுதான் sum. Okay. Solution. Given first number change பண்ணி எழுதிக்கலாம். Given என்ன எழுதுவோம்? 1 plus x the whole square into d square plus 1 plus x into d plus 1 of y equal to 2 sin log of x plus 1. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? Put 1 plus x is equal to e power z, that is log of 1 plus x equal to z. ஓகேங்களா? So z is equal to log of 1 plus x. Then x plus 1 into d is equal to d dash. அதே மாதிரி x plus 1 the whole square d squared equal to d dash into d dash minus பண்ணிங்க xக்கு பதிலா 1 1 இருக்கிறதுனால நம்மளுக்கு இந்த ஈக்குவேஷனில் எந்த சேஞ்சஸும் வரல. ஸோ இப்போ இதை கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா d dash into d dash minus 1 plus d dash plus 1 of y equal to 2 sin log of x plus 1. ஓகேங்களா? ஸோ d dash square minus d dash plus d dash plus 1 of y equal to 2 sin log of x plus 1க்கு பதிலா என்ன இருக்கு? z. ஸோ இஸ் 2 sin z. மைனஸும் ப்ளஸும் கேன்சல் ஆகிடும். அப்போ ஃபைனலாக நமக்கு என்ன வரும்னா d dash square plus 1 of y equal to 2 sin z. Therefore, the auxiliary equation is m square plus 1 equal to 0. அப்போ m squared is equal to minus 1, m is equal to plus or minus I. போன சம் மாதிரியே தான் வருது, ஏன்னா x plus 1 தான் கொடுத்துருக்காங்க. அங்கே கொடுத்துருக்குற ஈக்குவேஷனும் சேமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு ரூட்டும் சேமாக தான் வருது. ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி இஸ் ஈக்குவல் டு the roots are real and the roots are imaginary ஆக்கு. அப்போது ax the roots are imaginary இருக்கு. அப்போ e power alpha x into a cos beta x plus b sin beta x. alpha 0 as usual, beta 1. அப்போ என்ன வரும்னா a cos beta x, that is beta 1 x வந்து z plus b sin z. இதுதான் காம்ப்ளிமெண்ட்ரி. இப்போ நம்ம இதுக்கு என்ன பண்ணணும்னா zக்கு பதிலாக நம்ம மாற்றி எழுதணும். ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் இஸ் ஈக்குவல் டு a cos zக்கு பதிலாக என்னன்னு எழுதணும்? log of 1 plus x plus b sin log of 1 plus x. ஓகேங்களா? இதுதான் நம்மளோட காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ பர்டிகுலர் இன்டெக்ரல் ஈக்குவல் டு 1 by f of d. 1 by f of d என்ன வந்தது? d dash square plus 1 into 2 sin z. இப்போ வந்து sin ax அப்படிங்கிற மாடலில் இருக்குது நம்மளுக்கு. ஸோ இங்கே என்ன பண்ணலாம்? ஐ திங்க் அதே மாதிரி ரூல் ஃபெயில் ஆகணும் என்னன்னு பார்க்கணும். சேம் திங் தான், ஏன்னா இங்கேயும் 1 1 தானே இருக்குது. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 2வை காமனாக எடுத்துகிட்டு ரீப்ளேஸ் d ஸ்கொயர்ட் பை minus 1 square into sin z. ஏன்னா இங்கே zக்கு பதிலாக 1 தான் இருக்குது. replace d squared by minus 1 square. So which is equal to 2 divided by minus 1 plus 1 into sin z. So இது cancel ஆகிடும் 0. That is 2 by 0 into
sin z. அப்போ ordinary rule fails. As usual, அப்போ x into that is z into 2 already இருக்கு. 1 by f dash of d, that is 2d dash into sin z. So which is equal to 2z divided by 2 into 1 by d dash of sin z. நமக்கெல்லாம் தெரியும் சைனை இன்டகிரேட் பண்ணால் என்னது மைனஸ் காஸ் இசட். ஓகேங்களா, சைனை இன்டகிரேட் பண்ணால் மைனஸ் காஸ் இசட். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு இசட் இன்ட்டு minus cos z. Therefore, Pi is equal to minus z cos z. So, இதை வந்து xக்கு கன்வெர்ட் பண்ணணும். மைனஸ் ஆஃப் zக்கு பதிலாக என்னன்னு எழுதணும், log 1 plus x into cos zக்கு பதிலாக again log of 1 plus x. இதுதான் நம்மளோட particular integral. Minus log of 1 plus x into cos of log x plus 1. இப்போ நம்மளுக்கு வந்து general solution எழுதணும் அவ்வளோ. So, the general solution is y equal to cf plus pi. So, y equal to cf என்ன வந்தது நம்மளுக்கு a cos z plus b sin z வந்ததுங்களா. அப்போது a cos zக்கு பதிலாக என்ன எழுதியிருக்கோம், log of 1 plus x, a cos z plus b sin z, log of 1 plus x plus pi. pi வந்து என்ன வந்திருக்கு, மைனஸில் வந்திருக்கு. ஸோ மைனஸ் லாக் ஆஃப் 1 plus x into cos of log x plus 1, 1 plus x same தான். ஸோ log of 1 plus x. இதுதான் நம்மளோட general solution. Thank you students.